குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். வணக்கம். செய்திச் சுருக்கம். கோவை வீட்டில் துப்பாக்கி, 3 இளைஞர்களை தூக்கிய போலீஸ். பயங்கரவாத தடுப்பு பிரிவு அதிரடி. 1998 நடந்த கோவை தொடர் குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு பிறகு அந்நகரில் பயங்கரவாத செயல்பாடுகளில் யாராவது ஈடுபடுகிறார்களா என புலனாய்வு அமைப்புகள் தீவிரமாக கண்காணித்து வருகின்றன. 2022 கோவையில் நடந்த கார் குண்டுவெடிப்புக்கு பிறகு கோவை போலீசில் பயங்கரவாத தடுப்பு பிரிவு ஏற்படுத்தப்பட்டது. பீகார் மாநிலத்தில் இருந்து துப்பாக்கி ஒன்றை கோவையைச் சேர்ந்த சிலர் வாங்கியிருப்பதாக கோவை பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசாருக்கு சில நாட்களுக்கு முன் தகவல் வந்தது. இதைத் தொடர்ந்து போலீசார் ரகசியமாக விசாரணை நடத்தினர். சில இளைஞர்களை கண்காணித்தும் வந்தனர். கோவை பீளமேடு அடுத்த வினோபாஜி நகர் பகுதியில் வசிக்கும் இளைஞர்கள் சிலர் துப்பாக்கியை வாங்கியதும் பீளமேட்டில் உள்ள ஒரு வீட்டில் துப்பாக்கியை மறைத்து வைத்திருப்பதும் உறுதியானது. அதைத் தொடர்ந்து பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசார் மற்றும் பீளமேடு போலீசார் வினோபாஜி நகரில் சந்தேகத்திற்கிடமான அந்த வீட்டுக்குள் அதிரடியாக நுழைந்து சோதனை நடத்தினர். அந்த வீட்டில் துப்பாக்கி மற்றும் 6 தோட்டாக்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. துப்பாக்கி மற்றும் தோட்டாக்களை பறிமுதல் செய்தனர். அந்த வீட்டில் 3 பேர் இருந்தனர். சேரன் மாநகர் பகுதியைச் சேர்ந்த 22 வயது மணிகண்ட பிரபு, காலப்பட்டி அடுத்த காப்பிக்கடை பகுதியைச் சேர்ந்த 23 வயது ஹரிஸ்ரீ மற்றும் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த 22 வயது குந்தன்ராஜ் என்பது தெரியவந்தது. மூவரையும் போலீசார் கைது செய்து விசாரித்தனர். கைது செய்யப்பட்ட மணிகண்ட பிரபு ஒரு இந்து அமைப்பின் பொறுப்பாளராக இருப்பதாகவும் ஐடி நிறுவனத்தில் பணிபுரிந்து வருவதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்தது என போலீசார் தெரிவித்தனர். பீகார் மாநிலத்திற்கு சென்று இவர்கள் துப்பாக்கி மற்றும் தோட்டாக்களை வாங்கி வந்ததும் தெரியவந்துள்ளது. எதற்காக துப்பாக்கி வாங்கினர், ஏதேனும் சதித்திட்டம் தீட்டியுள்ளார்களா என்பது குறித்தும் கோவை பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். புத்தாண்டு நெருங்கி வரும் சூழலில் கோவையில் துப்பாக்கியுடன் 3 இளைஞர்கள் பிடிபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோர்ட்டுகளுக்கு பாதுகாப்பு அதிகரிப்பு, துப்பாக்கி ஏந்திய போலீஸ் காவல். திருநெல்வேலி மாவட்ட கோர்ட்டில் 2 தினங்களுக்கு முன்பு வழக்கு விசாரணைக்கு ஆஜராக வந்த மாயாண்டி என்ற இளைஞர் கோர்ட் வாசலில் 7 பேர் கொண்ட கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இச்சம்பவத்தை ஹைகோர்ட் தாமாக முன்வந்து விசாரிக்கிறது. தமிழகத்தில் அனைத்து மாவட்ட கோர்ட்டுகளிலும் ஆயுதம் தாங்கிய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அதன் அடிப்படையில் இடைக்கால நடவடிக்கையாக அனைத்து கோர்ட் வளாகத்திலும் ஒரு எஸ்ஐ தலைமையில் 2க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு குழுவை பணியில் அமர்த்த தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் மாவட்ட எஸ்பிகளுக்கு உத்தரவிட்டார். திருநெல்வேலி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. 3 நுழைவு வாயில்களிலும் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கோர்ட்டை சுற்றிலும் பாதுகாப்பை பலப்படுத்த ராஜகோபாலபுரம், பொட்டல் விலக்கு, சீனிவாச நகர் மேம்பாலம் ஆகிய 3 இடங்களில் சோதனை சாவடிகள் அமைத்துள்ளனர். கோர்ட்டை சுற்றியுள்ள சாலைகளில் போலீசார் 5 பைக்குகளில் ரோந்து பணியிலும் ஈடுபட்டுள்ளனர். இது தவிர திருநெல்வேலியில் நாங்குநேரி, வள்ளியூர், அம்பை, ராதாபுரம், சேரன்மாதேவி கோர்ட்டுகளிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தின் அலங்கார ஊர்தி அணிவகுப்பில் இல்லாதது ஏன்? குடியரசு தின அணிவகுப்பு நிகழ்ச்சியில் குஜராத், கர்நாடகா, கோவா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஆந்திரா உட்பட 15 மாநில அலங்கார ஊர்திகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தமிழகம் பெயர் இடம்பெறவில்லை. தமிழகத்தின் அலங்கார ஊர்திக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருந்தார். ஆனால் குடியரசு தின அணிவகுப்பில் தமிழக அரசின் அலங்கார ஊர்தி நிராகரிக்கப்பட்டதாக சொல்வது தவறானது என்று தமிழக அரசு தகவல் சரிபார்ப்பகம் விளக்கமளித்துள்ளது. டெல்லியில் நடக்கும் அணிவகுப்பில் 15 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் அலங்கார ஊர்திகள் பங்கேற்க தேர்வு செய்யப்படும். சுழற்சி முறையில் மட்டுமே அனுமதிக்கப்படுவதால் அனைத்து மாநிலங்களாலும் எல்லா ஆண்டுகளிலும் பங்கேற்க முடியாது. நடப்பு ஆண்டு அணிவகுப்பில் தமிழக அலங்கார ஊர்தி பங்கேற்றதால் அடுத்த ஆண்டு பங்கேற்க முடியாது. இனி 2026 நடக்கும் அணிவகுப்பில்தான் பங்கேற்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தை நோக்கி நகரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவுகிறது. மத்திய மேற்கு வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு வட தமிழகம், தெற்கு ஆந்திர கடல் பகுதியை நோக்கி நகர்ந்து வருகிறது.
இதன் காரணமாக சென்னை, கடலூர், நாகை, எண்ணூர், காட்டுப்பள்ளி, புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய 7 துறைமுகங்களில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. திடீர் காற்று, மழை உருவாகக்கூடிய சூழலை இது குறிக்கிறது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு காரணமாக தமிழகத்தில் நாளை மறுநாள் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. காற்றின் வேகத்தால் கடலில் கவிழ்ந்த படகுகள். ஆந்திராவை நோக்கிச் சென்ற காற்றழுத்த தாழ்வு பகுதி மீண்டும் தமிழகத்தை நோக்கி திரும்புவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கை விடுத்தது. இதன் காரணமாக எண்ணூர் துறைமுகத்தில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. வானிலை எச்சரிக்கையை கண்டுகொள்ளாமல் திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அருகே உள்ள கோரிக்குப்பத்தைச் சேர்ந்த மீனவர்கள் 4 பேர் மீன்பிடிக்கச் சென்றனர். காற்றின் வேகம் அதிகரித்ததால் மீனவர்கள் மீண்டும் கரை திரும்பும் முயற்சியில் ஈடுபட்டனர். கடல் அலை உயரமாக எழும்பியதால் படகுகள் கரைக்கு வர முடியவில்லை. ஒன்றன் பின் ஒன்றாக 5 படகுகள் கவிழ்ந்தன. மீன்பிடி உபகரணங்கள் கடலில் மூழ்கின. சக மீனவர்கள் கவிழ்ந்த 5 படகுகளையும் மீனவர்களையும் மீட்டனர். பின்னர் கரை திரும்பிய படகுகளை தயாராக நின்றிருந்த கோரிக்குப்பம் மீனவர்கள் டிராக்டர் மூலம் இழுத்து மேடான பகுதிக்கு கொண்டு சென்றனர். திருமணமான 7 மாதத்தில் மதுரை ராணுவ வீரர் மரணம். அசாமில் நடந்த சம்பவம். மதுரை மாவட்டம் ஏழுமலை கல்லுப்பட்டி அருகே உள்ள MS புரத்தைச் சேர்ந்தவர் ராமர். இவரது மகன் இன்பராஜா, வயது 26. 2016இல் இந்திய ராணுவத்தில் சேர்ந்தார். அசாம் மாநிலத்தில் நிகாம்பள்ளி முகாமில் பணிபுரிந்து வந்தார். நேற்று முன்தினம் பகல் 12:30 மணி அளவில் ரோந்து பணிக்காக சென்ற ராணுவ வீரர்களுக்கு உணவு எடுத்துச் சென்ற ராணுவ வாகனத்தில் பாதுகாப்புக்காக சென்றார். மலைப்பாதையில் ராணுவ வாகனம் சென்றபோது பள்ளத்தாக்கில் கவிழ்ந்தது. இதில் இன்பராஜா உயிரிழந்தார். வாகனத்தை ஓட்டி இன்னொரு ராணுவ வீரர் படுகாயமடைந்தார். இன்பராஜாவுக்கு 7 மாதங்களுக்கு முன்புதான் திருமணமானது. மனைவி பெயர் ஐஸ்வர்யா. உடல் நாளை மதுரை வந்து சேரும் என குடும்பத்தாரிடம் ராணுவ அதிகாரிகள் தெரிவித்தனர். மனமான 7 மாதத்தில் ராணுவ வீரர் இன்பராஜா இறந்தது கிராம மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. அல்லு அர்ஜுன் வீட்டில் தாக்குதல் நடத்திய 6 பேருக்கு ஜாமீன். ஹைதராபாத் சந்தியா தியேட்டரில் கடந்த 4ஆம் தேதி புஷ்பா 2 சிறப்பு காட்சி திரையிடப்பட்டது. அங்கு நடிகர் அல்லு அர்ஜுன் சென்றார். அவரை காண ரசிகர்கள் முண்டியடித்த போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி ரேவதி என்ற பெண் இறந்தார். படுகாயமடைந்த அவரது 9 வயது மகன் உயிருக்கு போராடி வருகிறார். இந்த சம்பவம் தொடர்பாக நடிகர் அல்லு அர்ஜுன் உட்பட 11 பேரை போலீசார் கைது செய்தனர். அல்லு அர்ஜுன் ஜாமீனில் வெளிவந்தார். இந்த விபத்துக்கு அல்லு அர்ஜுன் தான் காரணம் என தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலளித்த அல்லு அர்ஜுன், எனது 20 ஆண்டு கால சினிமா வாழ்க்கையை களங்கப்படுத்தும் விதமாக என் மீது குற்றம் சாட்டப்பட்டிருப்பதாக கூறினார். இந்நிலையில் ஹைதராபாத் ஜூப்ளி ஹில்ஸ் பகுதியில் உள்ள அல்லு அர்ஜுன் வீட்டின் முன் உஸ்மானியா பல்கலைக்கழக கூட்டு நடவடிக்கை குழு மாணவர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பலியான ரேவதியின் குடும்பத்துக்கு 1 கோடி ரூபாய் நஷ்டஈடு வழங்க வேண்டும் என கோஷமிட்டனர். திடீரென அவர்கள் அல்லு அர்ஜுன் வீட்டின் மீது தக்காளி, கற்கள் மற்றும் அங்கிருந்த பூத்தொட்டிகளை வீசி தாக்குதலில் ஈடுபட்டனர். அல்லு அர்ஜுன் அளித்த புகாரின் பேரில் ஜூப்ளி ஹில்ஸ் போலீசார் மாணவர் சங்கத்தைச் சேர்ந்த 6 பேரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட 6 பேரும் ஹைதராபாத் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்கள் 6 பேரும் 3 நாட்களுக்குள் தலா 10,000 ரூபாய் பிரமாண பத்திரத்துடன் 2 ஜாமீன் பத்திரங்களையும் சமர்ப்பிக்க வேண்டும் என கூறிய நீதிபதி ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். இதற்கிடையே அல்லு அர்ஜுன் வீட்டின் மீது நடந்த தாக்குதல் சம்பவத்திற்கு தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி கடும் கண்டனம் தெரிவித்தார். வடமாநிலங்களை வாட்டும் கடுங்குளிர். வடமாநிலங்களில் கடும் குளிர் வாட்டுகிறது. டெல்லியில் வெப்பநிலை 7 டிகிரி செல்சியஸுக்கும் கீழே சென்றது. பல இடங்களில் அடர்த்தியான பனிமூட்டம் காணப்பட்டது. கடும் குளிரால் மக்கள் வீடுகளில் முடங்கினர். சாலையோரங்களில் வசிப்போரை குளிரில் இருந்து காப்பாற்ற டெல்லி அரசு பல இடங்களில் தங்கும் வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. குளிர் ஒரு பக்கம் வாட்டி வதைக்க டெல்லியில் காற்றின் தரமும் மோசமானது. டெல்லி மட்டுமின்றி உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், ஹரியானாவிலும் கடும் குளிர் வாட்டுவதால் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். கருப்பூர் கலம்காரி ஓவியம் தஞ்சாவூரில் பயிற்சி முகாம். புராண கதைகளை இயற்கை மூலிகை வண்ணங்கள் பயன்படுத்தி துணியில் வரையும் கருப்பூர் கலம்காரி ஓவியம் தஞ்சாவூரில் பிரபலமானது. மத்திய அரசு இதற்கு புவிசார் குறியீடு வழங்கியிருக்கிறது. இந்த ஓவிய கலையை எல்லோருக்கும் கொண்டு செல்லும் நோக்கத்தில் தஞ்சாவூர் சுற்றுலா வளர்ச்சிக் குழுமம் பயிற்சி முகாமை நடத்தியது. கருப்பூர் கலம்காரி ஓவியர் ராஜமோகன் எம்பெருமாள் பயிற்சி அளித்தார்.
தஞ்சாவூர் மற்றும் அதை சுற்றியுள்ள மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்கள் திருநங்கைகள் உட்பட 60க்கும் மேற்பட்டோர் ஓவிய பயிற்சி பெற்றனர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கலம்காரியோடைய பெயிண்டிங் ஒர்க்கு, அந்த பெயிண்டிங் ஒர்க்குக்கு இன்னைக்கு ஒரு நாள் பயிற்சி பெற்றேன். அந்த பயிற்சி பெற்றதில் நான் நினைக்கிறேன் திருநங்கைகள் வந்து இதுதான் முதல் முறையாக தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு கலைநயம் மிக்க ரொம்ப பாரம்பரிய புராதனம் மிக்க இந்த கலையை கற்றுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதன் அடிப்படையில் எங்கள் 2 பேருக்கும் ஒரு பெரிய பெருமையான விஷயமா இருக்குது. ஏன்னா திருநங்கைகள் மத்தியில் இது மாதிரி கலை அழிந்து போகக்கூடிய கலைகளை அழியாமல் காக்கக்கூடிய ஒரு சின்ன பங்கு நாங்கள் வந்து 2 பேரும் இதில் வந்திருக்கோம். இந்த கலையை இப்போ நாங்கள் கற்றுக்கிறதுல பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். ப்ரஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கையிலேயே ஈச்சங்குச்சியில் இருக்கக்கூடியது, தேங்காய் நாரில் செய்யப்பட்ட ப்ரஷஸ் யூஸ் பண்ணுறது. அதே போல் இந்த பயிற்சியில் பார்த்தீங்கன்னா இது கலம்காரி ஆர்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கலம்காரி ஆர்ட்டுங்க பார்க்க போகும்போது இதெல்லாம் வந்து வெளியில் நமக்கு தெரியாது. கலம்காரி புடவை தான் நம்ம நினைப்போம், ஆனால் அப்படி இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா ராமாயணத்துடைய முழு கதைகள், மகாபாரதத்தோட முழு கதைகள். இங்கே பார்த்தீங்கன்னா ராமாயணத்தை வந்து ஒரு 14 கட்டங்களாக பிரித்து அதை பார்க்கும் போதே நமக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய அளவில் உணர்த்தக்கூடியது. இந்த ஆர்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பிரசிடென்ட்டோடைய பங்களாவில், அதுபடி பெரிய பெரிய ஆட்களுடைய அந்த பங்களாக்களில் இருக்கக்கூடிய இந்த ஆர்ட் அப்படின்னா இந்த ஆர்ட்டுடைய மதிப்பை எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கு பாருங்களேன். அதெல்லாம் நாங்கள் கற்றுட்டு திருநங்கைகள் நாங்களும் இது மாதிரி விஷயங்களில் இயற்கையோடு ஒன்று, இயற்கைக்கு சேர்ந்து நாங்கள் எங்கள் பங்கை நாங்கள் ஆற்றணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம்.